அண்மை செய்தி. முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு மு.க.ஸ்டாலின் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு மு.க.ஸ்டாலின் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார் மு.க.ஸ்டாலின். முதலமைச்சர் பதவியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், மொழி விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதவியை தற்போது ராஜினாமா செய்வதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு அந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றார். ஆளுநர் மாளிகையினுடைய செயலாளர் மூலமாக அந்த கடிதம் பெறப்பட்டு அவருடைய அந்த முடிவு ஏற்கப்படும். ஏனென்றால் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டிருந்த நிலையில் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட வருவதற்கான வாய்ப்பையும் இழந்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரிடம் பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் தற்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர் என்கின்ற ஒரு நிலையில் கூட இல்லை. ஒருவேளை திமுக பெரிய அளவிலான வெற்றிகளை பெற்றிருந்தால் அதன் பிறகு 6 மாதம் அளவு கூட ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு உள்ளாக முதலமைச்சராக தொடர்ந்திருந்து அதன் பிறகு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தொடர வைத்து அவர் அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்பையும் அவர் இழந்து விட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கின்றார். அதே நேரம் திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகின்றது. ஏனென்றால் தாவேகாவிற்கு அடுத்த நிலையில் அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியாக வருவதற்கான அந்த அதிகாரப்பூர்வ இடங்களையும் திமுக கைப்பற்றி இருக்கின்றது. எனவே திமுகவினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் கூடி சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக யாரை தேர்வு செய்கின்றார்களோ அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலிருந்து தேர்வாகி இருக்கக்கூடிய உதயநிதிக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதவியை முறைப்படி தற்போது ராஜினாமா செய்திருக்கின்றார். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு வழங்கியிருக்கின்றார். ஒருவேளை அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற்று சற்று கூடுதலான சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெறாத சூழ்நிலையிலும் திமுக தனிப்பெரும் கட்சியாக வந்திருந்தால் கூட 6 மாதங்கள் வரை முதலமைச்சர் பதவியை அவர் தொடர்வதற்கான வழிவகை சட்ட பிரிவுகளில் உண்டு. ஆனால் திமுகவும் கூடுதல் இடங்களை பெறவில்லை. பல்வேறு திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் என்று பலரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்களிடம் வெற்றியை பறிகொடுத்திருக்கின்றார்கள். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் இப்பொழுது தன்னுடைய அதாவது காபந்து முதலமைச்சராக இருந்து வந்தார். வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் காபந்து முதலமைச்சராக தொடர்வார்கள். அந்த சூழ்நிலையில் தான் தன்னுடைய அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கின்றார். இதன் பிறகு ஆளுநர் என்ன செய்வார் என்றால் தனிப்பெரும் கட்சியாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முறைப்படி பதவி ஏற்பதற்கான அழைப்பினை விடுப்பார். அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே சட்டப்பேரவைக்குள்ளாக தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள்? தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் 10 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. எனவே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் விலகிச் சென்று அதாவது அந்த கூட்டணி உறவை முறித்துக் கொண்டு தனித்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் அல்லது தங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலும் ஆதரவு கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழக அரசியல் களம் தொங்கு சட்டசபையை சந்தித்தால் அடுத்த கட்டமாக எப்படியெல்லாம் நகரும் என்பதற்கான உதாரணமாக அடுத்து வரப்போகின்ற ஒரு 3 நாட்கள் இருக்க போகின்றது. ஏற்கனவே முதலமைச்சர் வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த முதலமைச்சருக்கான பாதுகாப்பு வாகனங்கள் நேற்று திமுக தலைவர் ஸ்டாலினுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலிருந்து இரவு 10 மணி அளவிலே புறப்பட்டு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயனுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தது. ஒட்டுமொத்த பாதுகாப்பும் முதலமைச்சர் என்பவருக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு நடைமுறை, காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் தரப்பில் வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் முழுவதுமாக நேற்று விலக்கிக் கொள்ளப்பட்டு அவை அனைத்தும் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஜய் தாவேகா தலைவர் அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் ஏற்கனவே கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்
முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான அந்த தகவலை ஆளுநர் மாளிகையினுடைய செயலாளருக்கு வழங்கியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.